10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5 7வது கணக்கு பார்க்குறோம். f defined from r tends to r மற்றும் g defined from r tends to r ஆனது முறையே f of x equal to x power 5, g of x equal to x power 4 என வரையறுக்கப்பட்டால் f, g ஆகியவை ஒன்றுக்கு ஒன்றானதா மற்றும் f காம்போசிட் g ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா என்று ஆராய்கன்னு கொடுத்துருக்குது. இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கிறதுக்கு உண்டான நிபந்தனையை நம்ம முதல்ல எழுதிடுறோம். ஒரு சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கணும்னா என்ன நமக்கு பூர்த்தியாகணும்? f of x1 equal to f of x2 எனும் பொழுது which implies x1 equal to x2 அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா அந்த சார்பானது என்ன சார்புன்னு நம்ம சொல்லிடலாம், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு குறிப்பிடலாம். கொடுக்கப்பட்டுள்ள சார்பு f of x எடுத்து எழுதிடுறோம். f of xங்கிற சார்பு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? f of x equal to f of x equal to x power 5. என்ன எடுத்துக்கிறோம்? f of x1 equal to f of x2 என்க. f of x1 அப்படிங்கிறப்ப கொடுக்கப்பட்டுள்ள சார்பு f of xல xக்கு பதிலாக x1ன்னு பிரதியிடுறோம், x1 பவர் 5. வலது பக்கம் x2ன்னு பிரதியிடுறோம், x2 பவர் 5. இதில் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டோம்னா இந்த பவர் 5ங்கிறது நமக்கு கேன்சல் ஆகிடும். 5th ரூட் எடுக்கிறப்ப x1 ஈக்குவல் டு x2ன்னு வந்துடும். இதில் இன்னொரு நிபந்தனை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு மாறியோட அடுக்கை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது ஒற்றைப்படை எண்ணாக இருந்தது அப்படின்னா அதை டைரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு என்ன எழுதிடலாம்? x1 ஈக்குவல் டு x2ன்னு எழுதிடலாம். அல்லது அடுக்கில் இருக்கக்கூடிய எண்ணானது ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருந்தது அப்படின்னா அந்த அடுக்கை நம்ம கேன்சல் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் நமக்கு வரும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ஒற்றைப்படை எண் 5ன்னு இருக்கிறதுனால அடுக்கை கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணுறப்ப என்ன மதிப்பு? அதாவது 5th ரூட் எடுத்து அடுக்கை கேன்சல் பண்ணுறோம், x1 ஈக்குவல் டு x2ன்னு கிடச்சிருது. f of x1 ஈக்குவல் டு f of x2ன்னு எடுக்கிறப்ப x1 ஈக்குவல் டு x2ங்கிறத மதிப்பு கிடைச்சதுனால கொடுக்கப்பட்டுள்ள சார்பானது என்னது? f of x என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். Therefore f of x என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். இதே போல் ரெண்டாவது g of x எடுத்துப்போம். g of xல என்ன கொடுத்துருக்குறாங்க? x பவர் 4ன்னு கொடுத்துருக்குது. இது ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படின்னு காட்டணும்னா என்ன செய்யலாம்? g of x1 ஈக்குவல் டு g of x2 என்னன்னு நிறுவனம்? x1 ஈக்குவல் டு x2ன்னு கிடைச்சதுன்னா கொடுக்கப்பட்டுள்ள சார்பானது என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லிடுறோம். g of x1ஓட மதிப்பு எழுதிடுறோம். g of xங்கிற சார்பு x பவர் 4, அதில் xக்கு பதிலாக x1ன்னு கொடுக்குறோம், x1 பவர் 4. வலது பக்கம் x2ன்னு இருக்கு, x2 பவர் 4. ரெண்டுலையும் பார்த்துட்டோம்னா நமக்கு x பவர் 4 கேன்சல் ஆகிடும். பவர் 4 ஆனது ஒரு இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணில் அடுக்க நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன குறி கொடுக்கணும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் குறி கொடுக்கணும். இதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். இப்போ x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x2 அப்படின்னு வந்துடும். x1 ஈக்குவல் டு இதில் இரண்டு மதிப்புகள், அதாவது x1 ஈக்குவல் டு என்னென்ன மதிப்புகள்? x2 1 அல்லது x1 ஈக்குவல் டு வேறு எப்படி எழுதலாம்? மைனஸ் x2ங்கிற ஒரு மதிப்பு. x1 ஈக்குவல் டு x2ன்னு கிடைச்சதுனால் மட்டும்தான் அது என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இங்கே x1 ஈக்குவல் டு x1 ஈக்குவல் டு மைனஸ் x2ன்னு இரண்டு மதிப்புகள் கிடைச்சதுனால கொடுக்கப்பட்டுள்ள சார்பானது என்ன சார்பு கிடையாது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. Therefore g of x என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. அடுத்து இதுலயே என்ன கேட்டிருக்கிறாங்க? f காம்போசிட் g ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கேட்டிருக்கிறாங்க.
அப்போ எஃப் காம்போசிட் ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எஃப் காம்போசிட் ஜிங்கிறது எப்படிப்பா எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதனுடைய மதிப்பை கொடுத்துட்றோம், எக்ஸ் பவர் 4. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4ன்னு கொடுக்குறோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பானது எக்ஸ் பவர் 5, அதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4ன்னு கொடுக்குறோம். ப்ராக்கெட் போட்டு பவரில் 5ன்னு கொடுத்துட்றோம். இந்த 4 5 நமக்கு என்ன எப்படி இருக்குது? பெருக்கல்ல இருக்குது. இந்த 4ஐயும் 5ஐயும் என்ன செய்யலாம்? மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது இப்போ ஈக்குவல் டு எக்ஸு 4 பெருக்கல் 5 என்ன மதிப்பு? 20. இது எஃப் காம்போசிட் ஜியோட மதிப்பு. இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பானு காட்டணும்னா என்ன செய்யலாம்? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் x1 எதற்கு சமம்? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் x2 என்க. இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு என்னன்னு நிறுவனம்? x1 ஈக்குவல் டு x2ன்னு கிடைக்குதான்னு பார்க்குறோம். எஃப் காம்போசிட் ஜியோட மதிப்பு என்ன? எக்ஸ் பவர் 20. அதில் எக்ஸுக்கு பதிலாக x1ன்னு கொடுக்குறோம். x1 பவர் 20, வலது பக்கம் x2 பவர் 20. இந்த அடுக்கை கேன்சல் பண்ணுறோம். அடுக்கை கேன்சல் பண்ணுறப்ப 20 20 கேன்சல் ஆகுறப்ப அது ஒரு இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணா இருந்தது அப்படின்னா கேன்சல் பண்ணுறப்ப என்ன கொடுக்கலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுப்போம். ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் x2. ஸோ அப்போ x1 ஈக்குவல் டு x2 ஒரு மதிப்பு, அல்லது x1 ஈக்குவல் டு மைனஸ் x2ன்னு நமக்கு மதிப்பு கிடச்சிருக்குது. x1 ஈக்குவல் டு x2ன்னு மட்டும் கிடச்சதுனா தான் அந்த சார்பானது என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இப்போ இந்த இடத்துல 2 மதிப்புகள் இருக்குது. x1 ஈக்குவல் டு x2 அல்லது x1 ஈக்குவல் டு மைனஸ் x2ன்னு கிடச்சதுனால therefore எஃப் காம்போசிட் ஜி என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. தேங்க்யூ.